எனக்கு அன்பார்ந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த காலை வணக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் காண இருக்கிறது 2 சாமுவேல் 22 அதிகாரத்தை. 2 சாமுவேல் 22 அதிகாரமும் சங்கீதம் 18 அதிகாரமும் எந்த வேற்றுமை இல்லாமல் இரண்டும் ஒற்றுமையாக இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. நற்செய்தியின் சத்தம் சேனல் மூலமாக 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2 புத்தகங்களையும் எல்லோரும் கேட்கிற விதத்திலும் புரிந்து கொள்ளுகிற எளிய முறையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஆதி முதல் மனுஷனோடு அவர் வைத்திருந்த உறவு, அவருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்கிறதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறது. தேவன் தமக்கு சித்தமானவர்களை தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் அவருடைய அன்பையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் ஒன்று விடாமல் அவர்களுக்கு விளக்குவதும், உலகத்திலுள்ள மக்களிடத்தில் அவர் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறதும், அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளுக்கு எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறைகளை கற்றுத்தருகிறதும் காலம் காலமாய் நடந்து கொண்டும் வருகிறது. இது தொடர்ந்து கொண்டும் வருகிறது. மனுஷனுடைய வாழ்வு இந்த பூமியில் உள்ளவரை மனுஷனை உண்டாக்கின தேவன் தாம் உண்டாக்கின தம்முடைய பிள்ளைகளுக்கு என்றென்றும் அவர்களை வழிநடத்தவும் பாதுகாக்கவும் ரட்சிக்கவும் நம்மோடு ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி வழிநடத்தினார், எப்படி அவருடைய பிள்ளைகளோடு தொடர்பு கொண்டார், எப்படி வழிநடத்தி அவர்களை பாதுகாத்தார் என்பதை நம்முடைய சேனலில் எல்லோருக்கும் புரிகிற விதத்திலே மிக எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை என்னால் படிக்க முடியாது என்கின்ற பாமர மக்களும் படிக்க முடியாதவர்களும் நம்முடைய சேனலை நீங்கள் பிளேலிஸ்டில் பார்க்கிற பொழுது ஒரு அதிகாரம் தவறாமல் ஒவ்வொரு அதிகாரத்திற்குரிய விளக்கத்தையும் உங்களுக்கு புரியும் விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வாஞ்சை உள்ளவர்கள் கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளலாம். 22 அதிகாரம் முழுக்க முழுக்க தாவீது தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஆடு மேய்க்கிற காலத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு அரசனாகி நல்லாட்சி புரிந்து பல பாடுகள், அநேக போராட்டங்கள், சோதனைகள் என்று நாம் கடைசி பதிவிலே தாவீதின் ஆரம்பத்திலிருந்து அவர் பட்ட பாடுகளுக்கு தாவீது எதிர்வினையாற்றாமல் பொறுமையோடு தேவனிடத்தில் காத்திருந்ததை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, தேவன் தமக்கு பிரியமான பிள்ளையை தாவீதை வழிநடத்தி தாவீதிற்கு அவனுடைய சத்துருக்களால் போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், பல இன்னல்கள் நடக்க கர்த்தர் அவனுக்கு அனுமதித்திருந்தாலும் ஒருபோதும் தாவீதின் பிராணனுக்கு ஆபத்து வராமல் அவன் பிராணனுக்கு கோட்டையாகவும் அரணாகவும் கண்மலையாகவும் இருந்தார். தாவீது தேவன் தம்முடைய வாழ்க்கையில் இளம் பருவத்திலிருந்து வயதான இந்த காலம் வரை தேவன் அவரை எப்படி நடத்தினார் என்கிறதை நன்றி பாடலாகவும் ஸ்தோத்திர பாடலாகவும் கவிதை பாடலாகவும் கர்த்தருக்கு அவர் படைத்த அற்புத பாடலாக இந்த 22 அதிகாரம் அமைந்திருக்கிறது. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துர்கமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது.
பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேரூபினின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமரி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கண்டித்தலினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருக்களுக்கும் என் பகஞ்சருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களையெல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதருக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனையன்றி கன்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர். அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துவார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுக்திற்கு பழகுவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன்.
அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவர்களை முறியடித்து வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் எடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவர்களை பூமியின் தூளாக இடித்து தெருக்களின் சேற்றைப் போல அவர்களை மிதித்து சிதற பண்ணுகிறேன். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்கு பழிக்கு பழிவாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். இதன் நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதிற்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வசனங்களும் தாவீதின் நன்றியின் வெளிப்பாடு, தாவீதின் பாடலின் வெளிப்பாடு, தேவனின் தன்மைகளும் அவர் அவனை அற்புதமாக விடுதலையாக்கினதும், எப்படி தேவன் நீதிக்கும் நியாயத்தின் தேவனாக இருக்கிறாரோ அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற தாவீதும் நீதிக்கும் நியாயத்திற்கும் ஒரு நாளும் வழிவிலகாது உத்தம புத்திரனாக இருந்தான். தேவனிடத்தில் ஒருவன் எப்படி விசுவாசமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் முன்மாதிரியாக தாவீது விளங்குகிறார். தாவீது தேவன் மேல் வைத்த விசுவாசத்தைப் போலவே தேவன் தாவீதின் வழிகளை அறிந்து அவனோடிருந்து அவன் போகிற இடமெல்லாம் அவனை பாதுகாத்து வழிநடத்தி அவனுடைய பிராணனையும் பாதுகாத்தார். தேவன் பரிசுத்தர், நீதிபரர். அதுபோலவே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலும் அரச வாழ்க்கையிலும் நீதியையும் பரிசுத்தத்தையும் பாதுகாத்தான். இது தாவீதின் நன்றி பாடல் மட்டுமல்ல, இது ஆன்மீக சாட்சியாகவும் நற்சாட்சியாகவும் உலகத்தில் உள்ள எல்லோருக்குமான முன்மாதிரியான சாட்சியாக வாழ்ந்தார் என்பதை அவரிடம் கற்றுக்கொண்டு நாமும் தேவனிடத்திலே அவர் பிரியப்படுகிற அந்த வாழ்க்கையை வாழ பழகுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.